earth element. Earth element has two meridians. One is N meridian, spleen, and another is stomach meridian, yang meridian. Yesterday we saw the spleen meridian. Today we are going to learn about the stomach meridian. This is spleen meridian. This is stomach meridian. Stomach meridian is a yang meridian and is paired with the spleen in yin meridian. It functions with the spleen meridian in assimilation of the qi from food through the digestion and absorption. Yeah. நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே படித்தோம் ஃபுட் chi is தான் வெரி இம்பார்ட்டன்ட் to form the chi. நம்ம ப்ரீ நேட்டல் சீங்கிற இன்பார்ன் chi or ஒரிஜினல் chi பிரைமார்டியல் chiக்கு பதிலாக போஸ்ட் நேட்டல் chi and அந்த ஃபுட் chi தான் நமக்கு இட் வில் கிவ் மோர் எனர்ஜி. அது வந்து ஒரிஜினல் chi வந்து குறைஞ்சி போகாமல் காப்பாற்றும், டெப்ளீட் ஆகாமல். ஸோ திஸ் இஸ் த வே the assimilation happens in spleen meridian பார்த்தோம். And digestion and absorption also happening. From that food chi, this postnatal chi of spleen is forming. அதை வந்து ஹெல்ப் பண்ணுறது ஸ்டமக் மெரிடியன் தான். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா இட் ஆக்சுவலி பிரேக் டவுன்ஸ் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஒரு ப்ரிப்பேர் பண்ண டைஜஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. அதை வந்து நம்ம ஏற்கனவே அனாட்டமியில் பார்த்தோம். இப்போ மெரிடியன்கிறப்ப டிசிஎம் ஆஸ்பெக்டில் ஸ்டமக் மெரிடியனோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட லொக்கேஷன், வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்கே, ஹவு மெனி பாயிண்ட்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் இப்போ பார்த்தோம். ஸ்டமக் சேனல் ஹேஸ் நியர்லி 45 பாயிண்ட்ஸ். அது ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பீக் ஹவர்ஸ் வந்து 70 AM. நம்ம காலையிலேருந்து ஒரு 6 மணிலேருந்து திரும்ப 6 மணிக்குள்ளே சாப்பிடணும், சைனீஸ் சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த 7 to 9 ஈட் லைக் எ கிங் மாதிரி தான். வி ஹாவ் டு நியர்லி ஒரு 8 hours நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் நைட்லேருந்து. ஸோ வி ஹாவ் டு ஈட் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் 7 to 9. தென் ஹோல் டே வி வில் பி எனர்ஜைஸ்டு. அதுக்கு தான் முக்கியமாக வந்து அந்த நேரத்தில் வந்து டைஜஷன் பீக் ஹவரில், ஸ்டமக்கோட எனர்ஜி ரொம்ப பீக் ஹவரில் இருக்கிறதுனால we can have to have the food and breakfast சாப்பிடணுங்கிறது ஒரு நியதி. So stomach and liver and gallbladder everything it helps in digestionங்கிறதெல்லாம் anatomy physiologyல பார்த்தோம். இப்போ other characteristics of stomach நம்ம generally earth characteristics தான் என்னவாகும். This will be that stomach is having the yellow color and the mouth and lip is the sensory organ. Stomach and spleen, yin and yang organ இதெல்லாம் பார்த்துட்டோம். Agony and worry the emotion. லேட் சம்மர் தான் அது ஒரு சீசன். கலர் வந்து எல்லோ அண்ட் எனர்ஜி வந்து ஹியூமிடிட்டி ஆர் டேம்ப்னஸ், இதை பற்றியெல்லாம் விரிவாக நிறையா படிச்சிருக்கோம். ஹியூமிடிட்டிங்கிறது ஒன்று ஈரம், ஒரு காற்று உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். காற்று வந்து ஒரு டெல்லி மாதிரி பெரிய பெரிய அந்த மாதிரி அந்த ஒரு சென்ட்ரல் ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பம் இருக்கும், சூடு இருக்கும், ஹாட்னஸ் இருக்கும். பட் தே ஒன்ட் கெட் த ஸ்வெட்டிங். அந்த ஏரில் வந்து ஹியூமிடிட்டி இல்லாததுனால நிறைய அவங்களுக்கு வேர்க்காது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நியர் த சீஷோர், அதனால வி வில் பி கெட்டிங் தட் டேம்ப்னஸ் ஆர் மாய்ஸ்சர் வந்து ஏரில் இருக்கிறதுனால வி ஆர் கெட்டிங் த ஸ்வெட். டிஷ்யூ வந்து ஃப்ளஷர் சதைய தசைன்னு சொல்லியிருக்கேன். இட் வில் பி ஹோல்டிங் ஆல் த ஆர்கன். டேஸ்ட் வந்து ஸ்வீட்டு அண்ட் ஃப்ளூயிட் வந்து சலைவா, டைரெக்ஷன் வந்து சென்டர். சென்சஸ் வந்து மவுத்து அண்ட் லிப்ஸு. என் மவுத்தாக இருக்கிறதுனால ஹோல் ஆர்கன் வந்து இட் ஹேஸ் த சென்சஸ் ஆஃப் டேஸ்ட் தான். லிப்பு வந்து இட் வில் பி மேனிஃபெஸ்டிங் அந்த அவுட் சைடு. ஏதாவது ப்ராப்ளம்னாலும் திஸ் மவுத் ஏர்த்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னா வாயில் தான் தெரியும். வாய் புண்ணாக இருக்கிறது, வாய் எப்படி இருக்குது, அந்த கசப்பாக இருக்குது, இது மாதிரி எல்லா இதுவுமே அதுதான் தெரியும். லிப்ஸ்லேயும் வந்து ரெட்டிஷாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணும். அது வெளிக்கொண்டு காட்டக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ். இதை பற்றி விரிவாகவும் அடுத்த இதில் பார்த்துட்டோம் எலிமெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸில். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக சேனலுக்கு போயிடுவோம். Stomach is an yang organ very closely related to the yin partner spleen. Most important in an yin yang organ வந்து ஸ்டமக் தான். ஏன்னா சொல்லியிருக்கோம், நிலம் வளமாக இல்லைன்னா நிச்சயமாக எல்லாமே
கெட்டு போயிடும். நீங்க என்னதான் விதை போட்டாலும் நிலம் வளமா இருந்ததுன்னா முளைக்காது. அதே மாதிரி நல்ல உணவுகளையும் வயிறு நல்லா இருந்து செரிச்சா அசிமிலேஷன் அது மாதிரி டைஜஷன் ஆச்சுனாலே we will have the more energy. அதே மாதிரி இட் கண்ட்ரோல்ஸ் ரைப்பனிங் அண்ட் ராட்னிங் ஆஃப் த ஃபுட். இப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதை வந்து நிச்சயமாக வந்து அது நல்லபடியாக டைஜஸ்ட் ஆகலைன்னா இட் வில் கெட் ராட்டன் ஒரு மாதிரி இதாக போயிடும், ஒரு கெட்டு போய் அதோட இதாகும். ஸோ அப்போ வந்து இந்த செஸ்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எல்லா டிசீஸோட விளைவுகளும் சீக்கிரமாகவே வந்து குணப்படுத்த முடியும். சாதாரணமாக வந்து வயிறு நல்லா இருந்து பசிச்சிருந்தாலும் மற்ற வியாதி வந்தாலும் அது சீக்கிரமா குணப்படுத்த முடியும். அது நீங்க சொன்னீங்க சாப்பிட்றது வந்து ஒரு எல்லாம் என்ன சாப்பிட்டாலும் ஒரே நாள்ல நம்ம அப்படியே செரிச்சு உள்ள வச்சுக்க முடியாது. அது ஏற்கனவே நம்ம வந்து நாம சாப்பிட்டோம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம் இல்லை நாளை இன்னைக்கு போதும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அப்படியே அழகா சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இருநாள் உணவை ஏல் என்றால் ஏழாய், இடும்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்ட்டு. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு ஃபுல்லா நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு ஃப்ரிட்ஜில் போட்ட மாதிரி போட்டுக்கிறவும் முடியாது. இட் வில் கெட் ராட்டன். அதே மாதிரி நாளை நான் இது பார்க்கல இன்னைக்கு விட்டு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு ஒரு வேளை விட்டா கூட நம்மளால சாப்பாடுலாம் தாங்க முடியாது. ஸோ இந்த எனர்ஜிங்கிறதே வந்து ஸ்டமக் சீல இருந்து ஸ்பிளீன் சீல இருந்தால் நமக்கு உடம்பு கிடைக்குது. அதுவும் வந்து போஸ்ட் நேட்டல் சீ. ப்ரீநேட்டல்ங்கிறது பிறப்புக்கு முன்னால நம்ம ஆன்சஸ்டர்ஸ் இருந்து வர்றது, போஸ்ட் நேட்டல்ங்கிறது பிறந்த பிறகு இருக்குது. அதை நான் அது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த ஃபுட் சீ. ஒரு இடத்துல இருந்து இப்போ டைஜஷன் நடக்குது, அப்புறம் அசிமுலேஷன் நடக்குது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. இது எல்லாத்தையுமே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் சீயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே ஸ்டமக் தான். இது இட் ஹேஸ் த ஆரிஜின் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் லைக் மாய்ஸ்சர். ஈரப்பதம் மாய்ஸ்சர் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல புண்ணாக்கு. இப்போ நீங்கள் வயிற்றுக்கே வந்து அந்த மியூக்கஸ் மெம்பரேன் சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்குல்ல, மென் திசுக்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டமக்கோடைய ஐ மீன் எர்த் எலிமெண்டோடைய ஒரு டிஷ்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மென்மையாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அது உள்ளே இருக்கிற அந்த ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து என்ன காரமான உணவு என்ன கஷ்டமான உணவு போட்டால் கூட இட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஸ்டமக் ஃப்ரம் த இதுதான் ஆக்சுவலாக மாய்ஸ்சர் மாதிரி ஒரு ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணி இட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஸ்டமக். ஸோ ரெண்டுமே வந்து சப்போஸ் வந்து ரொம்ப ஒரு அதிகமாக போச்சுன்னா ஸ்டொமக் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், ஸ்ப்ளீன் வந்து ரொம்ப ஈரப்பதம் உள்ளதாகும். அதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ லெட் அஸ் see what is stomach and stomach-ஓட பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். Now we come to the stomach meridians-ஓட pathway. பாத்வேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கண்ணு, இப்போ இதில் சரியாக தெரியாது, பிக்சர்ஸ் எல்லாம் அப்புறம் காமிக்கிறேன். கண்ணு பார்த்துக்கோங்க. அந்த கண்ணுக்கு நேராக அந்த பியூப்பா இருக்குது, அது இது இருக்கு இல்லையா, நம்ம பியூப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ஐபால்ஸ்க்கு நேராக கீழே அந்த ஐயோட ஆர்பிட்டில் நம்பர் 1 இருக்குது. நான் விளக்கமாக சொல்கிறேன். அங்கேருந்து ஆரம்பித்து அப்புறமா வந்து இட் கோஸ் டவுன் லைக் திஸ். இந்த ஃபேஸில் இங்கே வச்சு ஜால முடிஞ்சு திரும்பி தலைக்கு போயிட்டு திரும்பவும் உள்பக்கமாகவே இங்கே வந்து 9 வருது. இது 8 வரைக்கும் வரும். இப்படியே வந்துட்டு பாடியில் இந்த மாதிரி வருது. இது என்ன மேடம் நீங்கள் யாங் எல்லாம் பின்னாலன்னு சொன்னீங்களே முன்னால் வருது. The one condition of yang வந்து upper part can be a yang, lower part can be yin. இப்போ நம்ம சாதாரணமாக yin and yang ஓட பொசிஷன் இந்த பாடி சொல்லும்போது, the location in the body சொல்லும்போது front is yin, back is yang. அதே மாதிரி this medial aspect இருக்குல்ல, உள்பக்கம் அந்த கைக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, மீடியல் எல்லாமே yin, lateral சொல்லக்கூடிய வெளிப்பக்கம் இருக்கிறது எல்லாமே yang. இது எல்லாமே yin, வெளிப்பக்கம் எல்லாமே, that means this is anterior side, that will be back, posterior side, பின்னால இருக்கிறது முதுகு பக்கம். இது வந்து anterior side will be yin and posterior side will be yang. அதே மாதிரி மீடியல் சைடு இந்த உள்பக்கமா இருக்கிறது எல்லாமே yin, வெளிப்பக்கமா லேட்டரல் சைடு இருக்கிறது எல்லாமே yang. இது ஒன்று 2 சொல்லியிருந்தேன். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அப்பர் பார்ட் அப்படிங்கிறப்ப யூ கேன் ஹேவ் இட் அப் டு திஸ் groin, இந்த ஹிப் போன்ல இருந்து வந்து இதுக்கு எல்லாமே இது மேல இருக்கிறது எல்லாமே yang அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. நான் வெயில் அடிக்கிற இடமெல்லாம் yang, வெயில் படாத இடமெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். நீங்க அப்படி பார்க்கும்போது இந்த இது வந்து திஸ் இஸ் த வே அப்பர், அது ஒரு இதே இருக்கு, அப்பர் பார்ட் வில் பி யாங்னு வச்சுக்கோங்க.
அதுவும் இருக்கும். முன்னால வேற, அப்பர் வேற, ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கோங்க. ஆன்டீரியர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அப்பர். ஸோ அது வந்து ஜென்ரலா நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்றோம். இந்த அப்பர் பார்ட்டுங்கிறப்ப இந்த ஸ்டமக், இதுல தான் வந்து ஸ்டமக் சேனல் ஒன்று தான் இங்க வரும். மற்றது எல்லாமே இன் ஆர்கன் தான் இங்க இதுல இருக்கும். ஜிபி கூட கால் பிளாடர் யாங் ஆர்கன் தான், அது கூட சைட்ல தான் போகும். ஸோ திஸ் இஸ் த வே நமக்கு தெரிஞ்சுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத இப்போ நான் ரூட்டு காமிக்கிறேன். எங்க இருந்து கண்ணுல இருந்து வந்துட்டு நமக்கு வந்து கட்டது வந்து ரெண்டாவது விரலுக்கு, கட்டை விரலுக்கு பக்கத்துல விரல் இருக்கு இல்லையா, அதுல போய் முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு ஐ வில் ஷோ யூ ஆல் த இமேஜஸ், ரெலவெண்ட் இமேஜஸ். goes down there in the groin. அந்த தையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் மிடில் ஆஃப் த லேட்ரல் சைடு ஆஃப் த தை வந்துடும், வெளிப்பக்கமாக வந்துடும். வெளிப்பக்கமாக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்படி அந்த எல்லாம் அங்கே தான் இட் இஸ் தேர் ஸ்கேட்டர்ட் தேர். நியர்லி 45 பாயிண்ட்ஸ் இருக்குது. நியர்லி 45 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் I'll show you. ஸோ கண்ணில் இங்கே பாருங்கள், கண்ணில் கீழே இந்த இப்போ கீழே ஜஸ்ட் பிலோ தட் அந்த கண்மணியிலேருந்து ஐபால்லேருந்து இங்கே வந்து 9 வருது. கீழே வரைக்கும் வருது. ஸோ நீ கேப் பேட்டலா கீழே இறங்கி வந்து காஃப் மசிலுக்கு முன்பக்கமாக. திஸ் இஸ் த திங் ஹியர். டார்சல் சைட் ஆஃப் த ஃபுட். செகண்ட் டோ இந்த கார்னர், எந்த கார்னரு அவுட் சைட் லேட்ரல்னு சொல்லுவோம், வெளிப்பக்கம். உள்ளே இருந்தால் இந்த கிரே டோக்கு பக்கத்தில் வரும். அப்படி இல்லாமல் இதில் பி. ஸோ இந்த இப்போ ஈஸியாக பாருங்கள். இதில் இந்த ரெண்டாவது விரலில் வெளிப்பக்கமாக இருந்து இப்படியே போய் இதாக இருக்குது. ஆக்சுவலாக இது முகத்தில் இருந்தால் ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 அப்படின்னு வருது. இப்படியே சுற்றி வந்துட்டு will be going and then coming and ending here. So stomach meridian root 1, the stomach meridian starts at ST1. ST1ங்கிறது அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிறது. between lower eyelid and the eye socket. ஐ சாக்கெட்டில் நீங்கள் தொட்டு குழிச்சு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணு கீழே அப்படியே வச்சிங்கன்னா ஒரு குழி இருக்கும். அந்த குழிக்குள்ளே இருக்குது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பாயிண்ட். வி கான் நீடில் தேர். அப்புறம் வந்து இதுலேருந்து கீழே அதுக்கு அடுத்து கரெக்டாக அது அதே இதுலேயே அப்படி கொஞ்சம் மேடு இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்லேயே மேடு. சாக்கெட் உள்ள டெப்ரெஸ் ஆகிற இடத்துல ஒன்றும், அது கீழே இருக்கிற இடத்துல வந்து 2 வரும். அப்புறம் இப்படியே போய் இங்கே முகமெல்லாம் பிடிச்சிட்டு ST8 இருக்கும். முடிஞ்சு அப்புறம் திரும்பி அந்த ST8 வந்து ST9லேருந்து ஆரம்பித்து கீழே ST45 வரைக்கும் இங்கே வந்து இது வரைக்கும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த வே இட் ட்ராவல்ஸ் இன் அவர் பாடி. இந்த மெரிடியன் வந்து என்ன பண்ணுது, வாட் இஸ் த இது டிசிஎம் கான்செப்ட்னு பெர்செப்டிவ்னு ஒன்று இருக்குது. அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பொறுத்த மட்டும் physical and emotional imbalance of stomach வருது. நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன், இட்ஸ் அ மதர்லி கேரக்டர். இட் வில் பி தே ஹேவ் லவ்விங் அண்ட் கிவிங். அதே மாதிரி தே வில் பி ஹேவிங் ஒரு வாட் இஸ் சே தட் ஒரு பொசசிவாக இருப்பாங்க, அவங்க அம்மாங்கிற அன்போட இருக்கிற மாதிரி. தே வில் பி ஹேவிங் ஒரு சம் வாட் டு சே தட் வீட்டில் தான் இருக்கணும், எலி விளையணும் தனி விளைங்கிற மாதிரி. எவ்ரி திங் எங்கே போனாலும் நான் வீட்டுக்கு வந்துடணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் இமோஷனலாக இருந்தது. ஜென்ரல் கான்ஸ்டியூஷன் அது ரவுண்டாக பாடி வந்து நல்ல ஏர்த்து மாதிரி குண்டாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொன்னது. மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது இல்லாமல் சோர்னஸ் அரவுண்ட் த மவுத். இப்போ வாயில் எப்படி தெரியும் ஸ்டொமக் மெரிடியன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படியே, ஸ்டொமக் ஸ்மெல்னஸ். ஸோ புண்ணு, வாயை சுற்றி புண்ணு இருக்கும். அதே மாதிரி ஜாஸ் இது எங்கெங்க இந்த மெரிடியன் போகுதுன்னு இப்போ காமிச்சேன் பாருங்களா, டென்ஷன் இன் த ஜாஸ். எல்லாத்தையும் முகத்தில் இருக்க இதெல்லாம் தாடை எலும்பில் எங்கெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். நோஸ் வந்து ஸ்டஃபியாக இருக்கும். அக்கேஷ்னல் நோஸ் ப்ளீட்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபயர் இல்லையா, அது வந்து ஏற்கனவே இந்த ஸ்டொமக் ஃபயர்னால தான் நம்ம வாயில் புண்ணு வர்றது எல்லாமே. ட்ரை லிப்ஸும் அதனால தான். பல்வலி, டூத்தெக், புவர் ஆர்டிகுலேஷன்,
அண்ட் தென் ஒரு மூமெண்ட். அப்புறம் வந்து டல் ஸ்கின், ஏற்கனவே நான் ஸ்ப்ளீன் சொல்லியிருக்கேன். எர்த் எலிமெண்ட்டே வந்து ஸ்ப்ளீன் வந்து ஆக்சுவலாக இட் வில் ஹெல்ப் யூ டு மூவ் யுவர் லிம்ஸ். அந்த தசை நாளில் சொன்னால தசைகள்லாம் இந்த 4 லிம்ஸையும் அதான் மூவ் பண்ண விடும். டல் ஸ்கின் டோன், ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். ஹெட்ஏக் இந்த ஏரியா ஆஃப் த ஐஸ் அண்ட் சைனசஸ், நம்ம கண்ணுக்கிட்ட எல்லாம் அது போயிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா இதெல்லாம் காரணம் வந்து ஸ்டமக் மெரிடியன் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவலிக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன் இன்டைஜஷன் ஒன்று. அதே மாதிரி ஒரு அசிடிட்டி அதிகமானாலும் நமக்கு தலைவலி வரும். ஹெட்ஏக் இன் த பேக் ஆஃப் த நெக், பெயின் இன் த அப்டாமினல் ஏரியா, அண்ட் தென் லோவர் லிம்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் த லோவர். ஆங்ஸைட்டி அண்ட் எக்ஸசிவ் ஒரி, ஒரி தான் மெயின். பென்சிவ்னஸ் அண்ட் இஸ் அதர் வேர்டு. ஒரிங்கிறப்ப அவங்க வந்து சும்மா கவலைப்பட மாட்டாங்க. தே வில் பி கண்டினியூஸ்லி ப்ரூடிங் ஓவர் சம் டாபிக். இதுதான் இதுதான் அப்படிதான், ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க பண்ணிட்டாங்களே, இதை நம்ம பண்ண, எப்ப பாரு தே வில் பி ஒரியிங் அபவுட் சம்திங் சேம் மேட்டர். வித்தவுட் நான் ஸ்டாப்பிங்லி தே வில் பி திங்கிங் அபவுட் தட். தே வில் லூஸ் தேயர் அப்பிடைட் எல்லாமே. அப்புறம் ஸ்கெப்டிசம், அந்த சந்தேகப்படுறது, மிஸ்ட்ரெஸ், அதே ரெண்டு தான். புவர் கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்கு வந்து தே ஒன்ட் ஹாவ் அ குட் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஆக்சுவலி இஸ் இன்டலெக்சுவல் சோல் சொல்லுவோம். கிரியேட்டிவ் அண்ட் மெமரி, இது எல்லாமே வந்து வர்றது இதுதான். அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எஸ்பெஷலி இதாக இருக்கட்டும். எர்த் எலிமெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் தான். தே வில் பி ஹேவிங் த இன்டலெக்சுவல் மெத்தட் பிரெயின் இருக்கும். இது எல்லாமே பேலன்ஸாக இருந்தால் தே வில் பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், லவ்விங் அண்ட் அதெல்லாம் இது நிறைய இருக்கும். ஸோ திஸ் த வே வி ஹாவ் டு ரிமெம்பர் தட். இந்த எக்ஸ்ட்ரா அதர் திங்ஸ் எல்லாம் ஐ சென்ட் யூ நோட்ஸ். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் கொண்டு பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ST1 I already திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த சாக்கெட் ஆஃப் த ஐ. திஸ் வில் பி ST1. அதோட சைனீஸ் நேம் செங் சி. அதில் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்லோ, நிறைய சில பேர் வந்து குத்துறாங்க. பட் திஸ் வில் பி ஆக்சுவலாக டேஞ்சரஸ் பாயிண்ட். நோ மோக்ஸா, நோ மேனிப்புலேஷன். அதை போட்டுட்டு ஆட்டுறது, இந்த மாதிரி அசைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. Any issues வந்து, although ST2 is a good alternative. ST2 இங்க இருக்கு. ST2 எங்க இருக்கு? இந்த இடத்துல. ST2 will be ST2 will be மேம். இது வர மாட்டேங்குது மேம். வெறும் இந்த பிசிக்கல் எமோஷனல் பேலன்ஸ் தான் இருக்கு மேம். வரலையா? வரல மேம். ஏன் வருதா இப்போ? வரல மேடம். இன்னும் வரலையா? வரல மேடம். What happened? இப்போ வருது மேடம். Okay, by mistake I made it. Okay. This is ஐபாலுக்கு நேர கீழே அந்த சாக்கெட்ல இருக்கு. And then this is a very dangerous point. No moxa, nothing. இதை போட்டு மேனிபுலேட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக we can go for இதுதான் பக்கத்தில் இருக்கிறது ST. இங்கே இருக்கு ST2. இந்த ST2 இந்த மூக்குக்கு நேராக வர்றது ST. இது சேம் அந்த ஐபாலுக்கு நேராக தான் வரணும். அது ST3. இந்த இதே மாதிரி மவுத் கார்னரில் ST4. Can you see this? மற்ற பிக்சர் இமேஜ் காமிக்கிறேன். Then this is 1, 2, 3, 4 வந்துருச்சு. Now we are going to the 5. அப்புறம் 6. இது வரைக்கும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்க. இது என்ன? வாட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் ST1? எக்ஸசிவ் லாக்ரிமேஷன், கண்ணில் தண்ணி விழுகிறது, நிறைய தண்ணியாக கொட்டிக்கிட்டு இருக்கும்பாங்க. நீங்கள் மசாஜ் பண்ணாலே போதும். அந்த இடத்துல ஒரு விரலால் மசாஜ் பண்ணிக்கலாம். ரெட்னஸ், ட்ரைனஸ், பெயின்ஃபுல் ஆர் இச்சி ஐஸ், ஐலிட்ஸு, ட்விச்சிங் ஆஃப் த ஐலிட்ஸ். நீங்கள் வந்து திரும்ப அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் பட்டுன்னு. அந்த மாதிரி இருந்ததுன்னா that is the ST1 is very useful. So again I am showing you. This is the pupil இருந்து கம்ப்ளீட்டாக ஐபால்ல இருந்து நேராக ST1 அந்த சாக்கெட்டுக்குள்ளே இருக்கும். ST1 this one. So ST2, as I told you, பாருங்க, the depression at the infraorbital foramenங்கிறது அந்த சாக்கெட் நம்ம காமிச்சோம் இல்லையா, இந்த டெப்ரெஷனுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு போனாட்டம் இருக்கும். below the pupil
and the depression of the infra-orbital foramen. Any eye problem, நம்ம முதல்ல ST1க்கு என்னென்ன பார்த்தோமோ அதே தான். லாக்ரிமேஷன், எக்ஸசிவ் லாக்ரிமேஷன்ங்கிறது அதிகமாக கண்ணீர் வடிகிறது, இச்சி ஐஸ், ட்விச்சிங் ஆஃப் த ஐலிட்ஸ், ஃபேஷியல் பேரலிசிஸ், முகம் சில பேருக்கு பேரலிட்டிக் அட்டாக் வந்து பெல்ஸ் பால்சின்னு சொல்லிட்டு இது முகமெல்லாம் கோணிக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வரும். அப்போ ஃபேஷியல் குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ST1க்கு பதிலாக சேஃபாக நீட் பண்ணலாம். Now we pass on to the ST3. ST3 வந்து as I told you முதல்ல சொன்ன மாதிரி this is ஹரிசான்டலா நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா but it will be coming under the pupilக்கு கீழே 1-2க்கு அடுத்து இந்த நோஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அலைனர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வந்து வெளிப்புறம் மூக்குடைய வெளிப்புறத்துல அதையும் இதையும் கோடு போட்டீங்கன்னா அந்த கோடுல மீட் பண்ணக்கூடிய இடம் தான் மீட் பண்ற பாயிண்ட். அது இது வந்து ஈஸி தான், வெரி ஈஸி டு லொகேட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணில் இருந்து ஒரு கோடு போடுறேன், இப்போ இந்த வெளி பக்கமும் போடுறேன். இது எது மீட் பண்றோம், இந்த இடம் தான். அதே மாதிரி வாயை மீட் பண்ற இடம் தான் அது ST4. வாயை மீட் பண்றது இந்த இடம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இங்க சாக்கெட்குள்ள 1 இருக்கு, கீழே அந்த மேல அந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போன்ல 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க வந்து 4 இருக்கு. ஸோ 4 பாயிண்ட்டும் இப்போ பார்த்தாச்சு. நம்ம இண்டிகேஷன்ஸ் 1 and 2 சேம் தான். எக்ஸஸ் லாக்ரிமேஷன் அண்ட் ஐ ஸ்வெல்லிங், ஐ ரெட்னஸ், இச்சினஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல ஏரியாவில் இருக்கும்போது ரெண்டாவது 2ல் வந்து ஃபேஷியல் பேரலிசிஸ் சொன்னோம். ஈவன் 3 ST3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இட் வில் பி ஹேவிங் ST3 போட்டிங்கன்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஹைப்பர் டென்ஷன் போட்டோன்னு டக்குன்னு வந்து சில இறங்கிடும். ஸோ அதாவது liver 3 will be there and the liver 3 we have to ஒரு 5 minutes போட்டுட்டு எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ST3. நம்ம வந்து அது காம்பினேஷன் U20 எல்லாம் இருக்குது, நீங்கள் LA11 போடாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கூட ஹைப்பர் டென்ஷனுக்கு நல்ல பாயிண்ட். ஸோ இது வந்து லோக்கல் பாயிண்ட் ஃபார் ட்விச்சிங். ஆல்ரெடி வாட் எவர் ஐ டோல்ட் ஃபார் 1 and 2, twitching eyelids, facial paralysis, trigeminal neuralgia, toothache and lacrimation எல்லாத்துக்கும் வந்து வந்தா கூட அந்த டீவியேஷன் வந்து முகம் வந்து ஸ்ட்ரோக்னால முகம் கோணிக்கும், பெல்ஸ் பால்சி, ஃபேஷியல் பேரலிசிஸ், அதுக்கு 2வும் போடலாம், இதுவும் போடலாம். ஆனால் முக்கியமாக ஹைப்பர் டென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பட் வி ஹாவ் டு ஹேண்டில். நெக்ஸ்ட் வந்து ST4. ST4 சேம் திங், corner of the mouth, directly below the pupil, lateral to the corner of the mouth. இதுதான் ஆல்ரெடி ஐ ஷோட் யூ ட்ரா பண்ணி இந்த கார்னர்ல இருக்கு. ஏன்னா நேர பியூப்பிள்ல இருந்து நேர ST1, ST2, ST3 எல்லாம் இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் ST அண்ட் லிவர், யாங்சியோமா இதெல்லாம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு லிவர் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த வழியா போகுதுன்னுலாம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன அதே தான் திரும்ப திரும்ப இட் வில் பி சேம் திங் பிகாஸ் இட் இஸ் இன் த ஃபேஸ். Bell's palsy, facial paralysis, trigeminal neuralgia, deviation of the mouth from the stroke, toothache. அது இன்னொன்று வந்து முக்கியமாக inability to close the eyes. சில பேர் வந்து கண்ணை மூடவே முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல பாயிண்ட். அலாங் வித் தட் 3 இதெல்லாம் லோக்கலாக நீங்கள் பண்ணால் கூட மேபி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அட்ராஃபி அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து வித்தின் லெக்ஸ். அப்போ வந்து அட்ராஃபிங்கிறது என்ன சொல்கிறது, சுருங்கி போகிற தன்மை, அது வளர்ச்சி இல்லாமல் அப்படியே சுருங்கி போயிடும். அதுக்கு பேரலிட்டிக் அட்டாக்கும் இந்த ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து அப்படி தானே ஆயிடுது. முகத்தில் பிளட் சர்க்குலேஷன், நர்வ்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக நர்வ்ஸ் எல்லாம் இதாக இருக்கும், இட் வில் கெட் அஃபெக்டடுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ராஃபி பிளட் சர்க்குலேஷன் இருக்காமல் போயிடும். அதனால சாப்பிட முடியாமல் இருக்கும், இன்னபிலிட்டி டு ஈட். ஸோ அதே மாதிரி கால்லையும் எந்த மூமெண்ட்ஸும் பண்ண முடியாமல் இருக்கும்போது இட்ஸ் அ குட் பாயிண்ட். ஸோ 1 and 2, 1 is in the socket, 2 is on the this one outer இதில் இருக்குது. 2 கீழே வந்து ST3 வந்து parallel to that, horizontally parallel to the ST3 and then ST4 எல்லாமே அந்த பியூப்பிளுக்கு நேராக ஒரு கோடு போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 வந்து நான் வரைஞ்சி அன்னைக்கு காமிச்சேன். இது மேண்டிபிள் சொல்லுவாங்க, ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள். தாடை எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பை வந்து அந்த மேண்டிபிளில் anterior border of the masseter muscle in the groove like depression. நீங்கள் வந்து இதில் வந்து வாயை எல்லாரும் திறந்து பாருங்க,
வாயை திறந்துட்டு இந்த காமிச்சிருக்க இடத்துல அங்க மட்டும்தான் அந்த ஜா வந்து ஓப்பன் ஆகும், குழி விழும். கரெக்டா மவுத்துக்கு கீழே நீங்க நேரா இங்க இருந்து எப்படி ST4ல இருந்து ஸ்லாண்டிங்கா ஒரு பொசிஷன் ஒரு கோடு போடுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ST5 இருக்கும். வாயை திறந்தீங்கன்னா ஒரு குரூவ் இருக்கும். குரூவ்னா ஒரு பள்ளம் இருக்கும். அதுதான் வந்து ST5. லோக்கல் பாயிண்ட் பெயின் அதே தான். திரும்ப திரும்ப ஸ்டிஃப் டங் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே ஜா வந்து போனு அந்த மாதிரி இருக்கும். இன்னபிலிட்டி டு க்ளோஸ் ஆகி எது மாதிரி அடிக்கடி நீங்க வந்து கொட்டாய் விடுறாங்க, யானிங், ஃப்ரீக்வெண்ட் யானிங் ஆல்சோ. அதே மாதிரி ஒரு ஸ்டிஃப் டங் லீடிங் டு ஸ்பீச் ப்ராப்ளம், பேச முடியாம போறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து அருமையான பாயிண்ட். அதர்வைஸ் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேம் தான். பட் லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொட்டாய் விடுற மாதிரி வாயை தருங்க, அந்த இடத்துல இருக்கும். தொட்டு பார்த்துட்டீங்களா? ஸோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு போறது ST6. ST6 அப்படியே மேலே வாங்க, இந்த கையை வச்சுட்டு அதே இதுலயே வந்து ஒரு ஒரு இதுலயே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒன் ஃபிங்கர் வித் ஆன்டீரியர் டு திஸ் சுப்பீரியர் டு தி ஆங்கிள் ஆஃப் த மேண்டிபிள். இந்த மேண்டிபிளை திரும்பவும் இங்க பண்ற மாதிரி இது மேல இந்த ஃபைபர் நீங்க பார்த்த மாதிரியே மேல கொஞ்சம் மேல ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பகுதி இப்ப கீழ் தாடையில வந்து நீங்க பள்ளம் விழுந்த மாதிரி அது மேல் தாடையில ஒரு பள்ளம் விழும். அந்த பள்ளம் வந்து இதே மாதிரி வாயை திறந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அது எப்படின்னா வாயை திறக்கக்கூடாது இதுல, சாரி, இதுல வாயை வந்து பல்ல கடிக்கணும். முதல்ல கடிச்சிங்கன்னா ஒரு குழி விழும். வாயை திறக்கும் போது 5 விழுகும், பல்ல கடிக்கும் போது ஒரு குழி விழுகும். அந்த குழி தான் இது வந்து ST6. சேம் ட்ரைஜீமினல் நியூரல்ஜியாங்கிறது நர்வ் ரூட் போய் பல்லில் இருக்க நர்வ் ரூட் போய் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பயங்கரமான வலி இருக்கும். சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய மாதிரி ஆகி போயிடும். அதை வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு TMJ ட்ரைஜீமினல் நியூரல்ஜியானா என்னன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க, பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ டூத்தெக், பெல்ஸ் பால்சி, தென் பெல்ஸ் பால்சி ஆல்சோ யாராவது 2 பேர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒருத்தர் TMJ எடுத்துக்கோங்க, ஒருத்தர் பெல்ஸ் பால்சி எடுத்துக்கோங்க. ட்விச்சிங், ஃபேஷியல் பெயின், பேரலிசிஸ், லாஸ் ஆஃப் வாய்ஸ், டீவியேஷன் எல்லாம் டிட்டோ அதே தான் வரும். கிட்டத்தட்ட லோக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன முகத்தில் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு நமக்கு போடலாம். டீவியேஷன் ஆஃப் த மவுத், ஃபேஸு, பேரலிசிஸ் வரும்போது, பெல்ஸ் பால்சி வரும்போது வரும். ஸோ நம்ம ST7 எப்படி இருக்குன்னா காதுக்கு முன்னால நீங்க காதுல வந்து நீங்க கரெக்டா அந்த ஒரு சென்டர் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜைகோமேட்டிக் ஆர்ச்னு சொல்லுவாங்க, மேண்டிபுலர் நாச்சுன்னு. அதுவும் நீங்க ஆன்னு திறந்தீங்கன்னா அங்க ஒரு காதை ஒட்டி ஒரு குழி வரும். அந்த குழி தான் அது. எல்லாரும் வச்சு பாருங்க கைய ஃபேஸ்ல வந்து காதுக்கு முன்னால அந்த ஹேர்லைன், அந்த கிருதான் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கிராப் இதுல அந்த இடத்துல வந்து காதுல நடு காதுக்கு முன்னால வாய ஆண் திறந்தீங்கன்னா அங்க ஒரு இது பண்ணா மூடி பார்த்தாலும் வரும். மவுத் க்ளோஸா இருந்தாலும் வரும், திறந்தா மூடுனா இன்னும் நல்ல குழி நல்லா தெரியும். முதல்ல திறந்து பார்த்துட்டு அது அப்படியே மூடி பாருங்க. மூடி பார்க்கும்போது அந்த குழி நல்லா தெரியும். அதுதான் வந்து நமக்கு ஸ்டொமக் 7. இது என்ன பண்ணுது? அங்க பழையபடி அதே தான். ஏன்னா காது பக்கத்துல இருக்கிறதுனால ஹியரிங் இஷ்யூஸ், டெஃப்னஸ், டெனிட்டஸ், இயர் பெயின், இயர் டிஸ்சார்ஜ், ஃபேஷியல், மற்றதெல்லாம் அதே தான். இன்ஃபெக்ஷன், எனி இன்ஃபெக்ஷன், அது இதெல்லாம் லோக்கல் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த கம்ப்ளீட்டா இந்த ஆர்ச்ல ஜைகோமேட்டிக் ஆர்ச்னு சொல்லிட்டு இந்த ஆர்ச்சில் தான் இருக்கும். ஸோ இதுதான் தெரியுதா? இந்த ஆர்ச்சில் இங்க வந்து காதுக்கு நேரா, இந்த காதுல நேரா இருக்கும். இந்த கிருதா வருது இல்லையா, முடி வருது இல்லையா, அங்க இங்க வந்து நீங்க மூடி பார்த்தா மூடி பார்த்தா என்ன நல்லா வருது. ஆனா திறந்துட்டு அப்படியே மூடும்போது அந்த ஒரு குழி இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவா, மற்றதெல்லாம் இது ஐ இஷ்யூஸ் அதுல இயர் பக்கத்துல இருந்தா இயர் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சரியாகும். ஸோ ST8 வந்துடும். ST8 வந்து 2 சைட்லயும் இது நான் பைலேட்டர்னு சொல்லிருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸுமே இப்ப நான் சொன்னது எல்லாமே 2 பக்கமும் இருக்கு. முகத்துல இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. இதுல வந்து ஹேர்லைனோட இதான் ஹேர்லைன்னா ஹாஃப் சின் at the corner of the forehead. அதுல என்னன்னா இது வந்து மிட் லைன் பாத்தீங்கன்னா பிரிச்சிங்கன்னா
இதுல இருந்து 4.5 சுன் எப்படி அளக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 சுன்னுங்கிறப்ப நீங்க ஒரு 4 விரல் வச்சுட்டு திரும்பி ஒரு 1.5 சுன்னுக்கு 2 விரல் 6 விரல் அளவுந்தீங்கன்னா ST8 இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு. திஸ் இஸ் த வே வி ஹவ் டு மெஷர். இப்படிதான் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த வே நம்ம பார்க்கணும். ஸோ ஹெட்டேக், டிசினஸ், பிளரிங் விஷன், ஆப்தமால்ஜியா, லாக்ரிமேஷன், எக்ஸஸ் அதாவது கண்ணீர் நிறைய வர்றது, டிச்சிங் அதெல்லாம் ஃபங்க்ஷன் வாட் ஆல் வி சா இன் தட். அப்புறம் டிஸ்பல் விண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஐ ரிலீவ்ஸ் த பெயின். நீட்லிங் வந்து இன்சர்ஷன் சொல்லியிருக்காங்க. இதில் மார்க்ஸா கிடையாது. ஒரு 0.5 சுன்லேருந்து பண்ணலாம். ஸோ எப்படி அளக்குறதுன்னு சொன்னேன். சென்டர் போட்டுருங்க. அதாவது ஹேர் லைன்லேருந்து 5 சுன் அபவ் 0.5 சுன் அபவ். அந்த மிடில் லைன்ல இருந்து 4.5 சுன் வந்து away from the middle line. So this is the way. So again hair line நான் காமிக்கிறேன். இது ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்னா, நீங்க வந்து விதமாவது புரியலைன்னா ஜிபி 14 கூட அங்கே தான் இருக்கு பீப்புளுக்கு நேரம். இந்த இடத்த தட்டுவோம், இல்லாட்டி 2 விரலை வச்சு அந்த இடத்த வச்சு அந்த கேப்ல நிறைய பேர் சொட்டை வர்றதெல்லாம் அந்த இடத்துல ஏறும் பார்த்தீங்களா. அப்போ வந்து ஹேர் ஃபாலுக்கு கூட இந்த நல்ல பாயிண்ட், லோக்கல் பாயிண்ட். இது டியூ 20, SP 10 அண்ட் கிட்னி 10, GB 21 இதெல்லாம் போடுற மாதிரி இதை வந்து கூட 8 வந்து அந்த இடத்துல ஹேர் லைன் ஏறுதுன்னா அந்த இடத்துல லோக்கல் பாயிண்ட் மற்ற பாயிண்ட் தானே போடலாம். இது போட்டிங்கன்னா நல்லா கேட்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பாயிண்ட்னா ஸ்டொமக் 8 வந்து இது வந்து ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் ஸ்டக் தாட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பென்சிவ்னஸ், ஒரு மாதிரி எப்போ பாரு ஒரீடா இருக்காங்க, இப்போ தொடர்ந்து அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. இமோஷன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு வருத்தம்னா அப்படி ஒரு வருத்தம் சொல்லவே முடியாது. சேட்னஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், கிரீஃப் துக்கம் வேற கவலை வேற இல்லையா. இந்த கவலையா இருக்கிறது இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதுல இருந்து வெளியில வரணும். இப்ப நான் சொன்ன மாதிரி லெட் கோ ஆட்டிடியூட் வந்து லங்குக்கு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்குமே அந்த ஒரு சோகத்துல இருந்து அப்படி நின்னோம்னா அந்த இடத்துல எழுந்துருவோம், நம்ம ஃபினிஷ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரியும் அதே மாதிரிதான் எல்லாமே என்ன பண்ணோம், ஹார்ட்டை போய் தாக்கும். அது வந்து இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் த ஸ்டக் தாட். அங்கேயே அங்கேயே போய் மாட்டிக்கிச்சு, அந்த இடத்துல நின்னுக்குச்சு அந்த ஒரு எண்ணங்கள்ல. என்ன மாதிரி எண்ணங்கள், கவலையான எண்ணங்கள், கவலையான எமோஷன்ஸ் எல்லாமே அங்க போய் நின்னுக்குச்சு. அப்ப என்ன பண்ணும், இட் வில் ஈசஸ் த வரி. இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஈசஸ் த வரி, கிளியர்ஸ் த மைண்ட், அன்பர்டன்ஸ் த ஸ்பிரிட். உங்க மனசை உற்சாகப்படுத்தும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எலிமெண்ட் பாயிண்டை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Again we have come to this one. ST1, ST2, ST3, ST4 நான் காமிச்ச மாதிரி அதே மாதிரி இருக்கும் பாருங்க. கம்ப்ளீட்டா இங்க ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு 6. இங்க இந்த இடத்துல ஒரு குழி நமக்கு இருக்கும். அடுத்தது வந்து வாயை திறந்தா வர்றது, இது வாயை மூடுனா வருது. இந்த ஜைகோமேட்டிக் ஆர்ச் பாருங்க, நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா காதுக்கு முன்னால எல்லாமே தெரியும். ஸோ these are the points. Remember மேல இருக்கிறது 8 தான். இப்ப நம்ம இட் வில் கிளியர் அவர் மைண்ட், தாட் எல்லாமே. மற்றதெல்லாம் வந்து இங்க இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இது வந்து காது சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே பல்லு, கண்ணு, மூக்கு, அப்புறம் எல்லாமே கண் சம்பந்தப்பட்டது. இது வந்து முகத்துல ஜா சம்பந்தப்பட்டது, பல்லு சம்பந்தப்பட்டதுன்னு இருக்கும். இது ஒண்ணுதான் அடிஷ்னலா we are having for ears. இயற்கான பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்கும். So easy to remember the indications. Please don't forget, this is what we have to remember. This 8 points are in the face. Now pass on to the next. ST8. ST8 is another great point. When we have learned about the points category, you will be knowing about the window of sky points. விண்டோ அப்படிங்கிறதே வந்து இப்போ வந்து அது வந்து எக்ஸ்பிளனேஷன் பின்னால் கொடுக்குறேன். ஜஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட்னு என்னன்னா, இப்போ பாடி இருக்கு, அந்த ஹெட் இருக்கு, தலையும் உடம்பும் தனித்தனியாக இருக்கு. டு யுனைட் திஸ், இது ஹெவனுக்கும் பாடியை வந்து தலையை வந்து ஹெவனும் பாடியை வந்து எர்த்தாவும் ஜஸ்ட் அசியூம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது நெக்கு. அந்த இடம் வந்து திஸ் இஸ் த ஒன் they used to say window of sky ன்னு சொல்லுவாங்க. This is the point, one of the points. This is ST9 ன்னு ஒன்று இருக்கும். ST9 வந்து நீங்க இப்ப கழுத்து அப்படி திருப்பினீங்கன்னா இந்த ஒரு சின்ன போன் இருக்கும், எல்லாரும் தொட்டு பாருங்க திரும்பி. ஏன்னா பிகாஸ் எல்லாரும் கொல்லியா இருக்கவங்களுக்கு தான் தெரியும், குண்டா இருக்கவங்களுக்கு தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. அது ஆக்சுவலா
லெவல் வித் ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஒரு தொண்டைக்குழியில ஒரு எலும்பு ப்ராமினெண்டா இருக்கும். மென் ஒல்லியா இருக்கவங்களுக்கு எல்லாம் இருக்கும். யங் பாய்ஸ் வருண் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அருண் மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டா நேரா போகும்போது அது நேரா கரெக்டட் ஆட்ரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா பல்ஸ் பார்க்கக்கூடிய இடம், இறந்து போயிடறப்ப உடம்பு உயிர் இருக்கான்னு பார்க்கறதுக்குலாம் பார்ப்பாங்க. கால்லயும் ஒரு இடத்துல இருக்கு. மற்றபடி கையில பார்க்கறத விட இந்த இடம் நல்லா பார்ப்பாங்க, தொட்டு கழுத்துல வச்சு பார்ப்பாங்க. அந்த வெரி 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 டிஃபிகல்ட் இது பண்றது. கொஞ்சம் ஸ்கின்னை எடுத்துட்டு பிஞ்ச் பண்ணி நீடில் பண்ணணும். இது என்ன 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 வாட் இஸ் த யூஸ் மேடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேஷன்ஸ். பல்ஸ் வந்து நீங்க அந்த தொட்டு பார்த்துட்டு இந்த மிடில் கரெக்டாக இந்த ஒரு டெப்ரெஷன் வரும் பாருங்க. கரெக்டா அந்த போன் இருக்கும், போனை ஒட்டி ஒரு டெப்ரெஷன் இருக்கும். அதுல தான் அந்த இடத்துல வந்து மார்க்ஸா காமிக்க கூடாது. இது வந்து ஏன்னா எனர்ஜியோட கடல், சக்தி கடலான பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப லோவா இருக்கு, அது மாதிரி இருக்குன்னா வாட் ஆர் த இண்டிகேஷன், அதை பத்தி பார்க்கலாம். பாயிண்ட் லொகேஷன் திரும்பவும் சொல்றேன். கழுத்தை நீங்க போய் திருப்பும் போது அதுக்கு பேரு ஸ்டெர்னோக்ளைடியோ மாஸ்டியோடியஸ்ன்னு ஒரு மசில் இருக்கு. அந்த மசில்ல இது சாதாரணமா இதை திருப்பும் போது அந்த மசில வந்து பார்க்கும்போது அந்த டெப்ரெஷன்ல இருக்கு. ரொம்ப எங்க இருந்து ஆக்சுவலா ஆடம்ஸ் ஆப்பிள்ல இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த மசில்ல போட்டு போய் முடியும். அந்த முடிகிற இடம் தான் இது வந்து நேர்ல காமிக்கும் போது காமிக்கிறேன். ஸோ சிஎஃப் இது வந்து சிஎஃப்சிங்கிறதுனால சக்தி கடலா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து எந்த விதத்துல உதவும். இண்டிகேஷன் என்னென்ன ஸ்டோர் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ST34 39 இருக்கு, 10 இருக்கு, 11 இருக்கு. இந்த 3 தான் இங்க இருக்கு. இப்ப இந்த கழுத்தை திருப்பும் போது அந்த இந்த திருப்புனா இந்த போன் இந்த மசில் இருக்கு. இதுக்கு பக்கத்துல அந்த ஆடம்ஸ் ஆப்பிளோட சேர்ந்துட்டு அந்த இடத்துல அந்த ஓரத்துல இந்த மசிலை ஒட்டி இருக்கு ST9. என்னென்ன கேட்கும்? சோர் த்ரெட் இருக்கும். ஸ்க்ரோஃபுலான்னு சொல்றது வந்து ஆக்சுவலா கிளாண்டுலர் ஸ்வெல்லிங், கிளாண்டுலர் ப்ராப்ளம் எல்லாம். காய்தர் அப்படிங்கிறதும் தைராய்டுனால ஒரு கிளாண்ட், அந்த தைராய்டு கிளாண்ட் வீங்கிச்சுன்னா அது காய்தர் சொல்லுவாங்க. ஆஸ்மா, ஹீமோப்டிசிஸ் அப்படின்னா இது என்னன்னா ஒரு ரத்தம் தான், ரத்தம் வர்றது எல்லாமே ரத்தமா வாந்தி எடுக்கிறது, ஹைப்பர் டென்ஷன், அப்பலப்சிங்கிறது நமக்கு வந்து எபிலெப்சி வந்து பிரெயின் வந்து ஹெமரேஜ் ஆகிறது, அந்த மாதிரி இருக்குது. ஹெமிப்ளஜியா, ஒரு பக்கம் நடக்க முடியாமல் போகும், ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா. அது மாத்திராலஜியா எல்லாம் நீ ஃபங்க்ஷன்ல இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த நோய் இந்த பாயிண்ட் வந்து குணப்படுத்தும். ஏன்னா சிஎஃப் சீன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ரெகுலேட்ஸ் சி அண்ட் பிளட், சப்டியூஸ் ரிபெலியஸ் ஆச்சு, பெனிஃபிட்ஸ் த்ரோட் அண்ட் நெக். ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால இது சி ஆக்சுவலி இந்த தலைக்கும் உடம்புக்கும் பக்கத்துல இருக்கிறதுனால, நடுவுல இருக்கிறதுனால சீயை வந்து ரெகுலேட் பண்ணுது. கீப் அவே ஃப்ரம் த காமன் கேரட்டட் ஆர்டரி. இங்க வந்து நீடில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 0.3 இருந்து 0.8 வரைக்கும் இருக்கலாம். ஆனா பங்க்சர் வந்து டீப்பா பங்க்சர் பண்ணக்கூடாது. இதுதான் ப்ரிகாஷன் இருக்கு. ST10 will be between the ST9 and ST11க்கு கீழே இருக்குது. அதே இடத்துல தான் இருக்கு. அது வந்து இப்போ நான் சொல்லியா இது அகெயின் அது சேம் ப்ராப்ளம். இப்போ என்னென்ன முதல்ல சொல்லணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, இதை நீடில் பண்ணீங்கன்னா so the used to affect the circulation within the common carotid artery and vagus nerve, useful for the issues such as high cholesterol, constipation, cancer of the larynx. இதுக்கெல்லாம் வந்து முக்கியம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹை கொலஸ்ட்ராலுக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, கேன்சர் வரதுக்கு நீங்க நீடில் பண்ண பயம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு இடத்துமே நீங்க அக்யூப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ 10 வந்து இன் பிட்வீன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கமா இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல நடுவுல இருக்கு. இது வந்து இந்த மசிலுக்கு பின்பக்கமா இருக்குது ST11. The superior border of the clavicle between the sternal and clavicular head of the ST11 and muscle, அந்த மசில்ல அதுல வந்து this will be actually வெளியில தான் superior borderல இருக்கு. இங்க clavicle மேல இந்த clavicle எலும்பிங்க வருது, அந்த இடத்துல இருந்து இருக்கு. அது இன்னொரு பாயிண்ட். லோக்கல் பாயிண்ட் அதே மாதிரி இப்ப என்னென்ன நம்ம பார்த்தோமோ அதே தான். கழுத்தை திருப்ப முடியாததுக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து விக்கல், காஃப், விக்கல் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வருது மேல இருக்கு. யூ ஃபைண்ட் அவுட் ஹவு ஹிக்கப் காஸ் அப்படின்னு அது ஒரு ஹோம்வொர்க் அசைன்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரெஃப்ளெக்ஸ், நெக் பெயின், இன்னபிலிட்டி டு டர்ன் நெக்,
மெயின் பாயிண்ட் டு ஓப்பன் த சர்க்குலேஷன் ஆஃப் த காமன் கரண்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலி எல்லாமே இந்த விண்டோ ஆஃப் ஸ்கை பாயிண்ட் ST9 சொன்ன மாதிரி அது பக்கத்தில் இருக்க லோக்கல் பாயிண்ட் எல்லாமே சர்க்குலேஷனு சியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தான் இருக்கு. இப்போ ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் நான் நேற்று சொன்னேன் ஜெட்னு சொல்லிட்டு, அந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் டிஸார்டர் இல்லையா, அது மாதிரி கேஸ்ட்ரோ என்ட்ரோ ரெஃப்ளெக்ஸ் டிஸார்டர் ஜெட்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே நல்ல பாயிண்ட்டு. ஹைப்பர் டென்ஷனுக்கு 3 போட்டோம், பட் இதெல்லாம் வேண்டியதில்லை. ஆக்சுவலாக கிட்னி கேன்சர், பிளாடர் கேன்சர்லாம் we can use it, we test and then we can give the research and do the research and work. அப்போ இதில் வந்து இங்கே அடுத்தது வந்து இந்த அடுத்த மசில் ஒன்று இருக்கு, அதுதான் ST12. ST12 ஆல்சோ சேம் த்ரோட் நெக் அண்ட் 3 இயர்ஸ். இது ஃபோர்ச்சின். இப்போ மிட் லைன்னு சொல்லி இந்த மிட் லைன்ல இருந்து நமக்கு வந்து காமிக்கிறேன். அதாவது ஸ்டர்னத்தோட சுப்ரா கிளாவிகுலர் ஃபோசான்னு சொல்லுவோம்ல, மிட் பாயிண்ட், அதுல இருந்து 4 சுன்னு மேலே வரும். அது ஆன்டீரியர் மிட் லைன்ல இருந்து வருது. ஸோ இது வந்து இங்கே ஸ்டமக் மெரிடியன் இன்டர்னல் பிரான்ச் வந்து அங்கே கனெக்ட் ஆகுது ஸ்டமக்குக்கு, ஸ்ப்ளீனுக்கு, டயஃப்ரம் எல்லாம். ஒரு டோனிஃபை மிடில் வார்மர் என்ன சொன்னேன், ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர்லாம் இருக்குன்னு சொன்னல, அதை வந்து டோனிஃபை பண்ணணும், அதை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இதை பார்க்கலாம். ஸோ டென்னிஸ் எல்போ, கார்பல் டனல் சிண்ட்ரோம், பர்சிட்டிஸ், இந்த மாதிரி வீக்கமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த வே. இப்போ மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நான் அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் இமேஜ் காமிக்கிறேன். இப்போ 13, 14, 15 எல்லாம் இதில் காமிக்கல, நான் ஐ ஷோ யூ. பட் ஒன்று தான் இங்கே காமிக்க விரும்புகிறேன். இப்போ ST18 வந்து கொஞ்சம் நிப்பில் விட்டு கீழே இருக்கும். நிப்பில் இருக்கிறது ST17 ஒன்று வரும் நிப்பில். ஸோ அது வந்து டேஞ்சரஸ் பாயிண்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து நீடில் பண்ணக்கூடாது. இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ்க்காக தான் 17 வச்சுக்கணும். 18 வந்து அதுக்கு கீழே இருக்கும். ஃபோர்ச்சின் லேட்ரல் டு த மிட்லைன். மிட்லைனில் என்ன மிட்லைன், இதுதான் மிட்லைன். மிட்லைன்ல இருந்து 4 சொன்ன கீழே தான் இந்த ST12 பார்த்து 12 இருக்குன்னு சொன்னேன். இந்த போன் இருக்குல்லையா, இந்த போனில் இங்கே வந்து கழுத்து அப்படி திருப்பினாங்கன்னா இந்த சைடில் இட் வில் பி தேர் 9. அப்புறம் கீழே வந்து இந்த இடத்துல 10. நல்ல மசில் தெரியுதா பாருங்க, இந்த மசில்ல இங்க வந்து 11. ஸோ இந்த மிட்லைன்ல இருந்து 12 வந்துடும். இதுதான் இந்த பாயிண்ட். அது ஐ ஷோ யூ. ஸோ இதில் வந்து 12, 13, 14 இப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம 17 வந்து நிப்பிளோட இருக்கும், நிப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து கீழே வந்து 18, அப்புறம் வந்து 19 வந்து இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு நேராக கோடு போட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் 19. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் டேஞ்சரஸ் பாயிண்ட் வந்து நிப்பிள் பாயிண்ட்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் கூட ஒன்றும் அவ்வளோவா அவசரம். ஸோ 17 வந்து ஃபோர்ச்சூன் லேட்டரல் டு தி மிட்லைன் ஆஃப் த 4th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ். எல்லாமே ஃபோர்ச்சூன் தான் வரும். நீங்கள் இதுலேருந்து வந்தீங்கன்னா ஃபோர்ச்சூன். ஸோ ஃபோர்ச்சூன் லேட்டரல் டு இதுதான். எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே செஸ்ட் பெயின், காஃப் எல்லாம் இருக்கும். பட் landmark only, don't treat the ST17. Intercostal space center of the nipple, contraindicated to needle or moxibustion. எதுவுமே அந்த பக்கமே தொற்றக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி 2 சுன். இப்போ அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் 2 சுன். இது வரைக்கும் 4 சுன்னு சொன்னேன். ஸ்டர்னத்துலேருந்து இதுலேருந்து 4 சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது 19 வரைக்கும் இது 19 வந்த பிறகு 19 முடிஞ்ச உடனே அது வந்து 2 சுன்னா மாற ஆரம்பிச்சிடும். 2 சுன் டு த லேட்ரல் டு த AM, ஆன்டீரியர் மிடில் லைன் அர்த்தம். AMLனா ஆன்டீரியர் மிடில் லைன், லெவல் வித் CV13. இதுதான் CV13. இதுல இருந்து கம்ப்ளீட்டா எல்லா இதுதான் CV13. அதுக்கு பின்னால படிப்பீங்க அந்த பாயிண்ட்டை பத்தி. இது எல்லாமே இந்த கம்ப்ளீட்டா இந்த லைன்ல ST30ல இருந்து 25 எல்லாமே 2 சுன். இது எல்லாமே எத்தனை சுன்னு? 2 சுன். கொஞ்சம் போர் அடிக்குமா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, பின்னால பார்க்கலாம். இது வந்து அவ்வளோ வந்து நாட் மச் இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ட் தட் ST21. பட் வி ஷுட் நாட் நீடில் அட் த ரைட் சைடு. இங்கே வந்து லிவர் இருக்கிறதுனால ST21 போடக்கூடாது. இடது பக்கம் போடலாம். ஏன்னா எபிகாஸ்ட்ரிக் பெயினுங்கிற இந்த இடத்துல வரக்கூடிய வலி.
இந்த இடத்துல வரக்கூடிய வலி. எபிகாஸ்ட்ரிக் பெயினுங்கிறது இங்கே தான் வரும். இந்த ரிப்புக்கு கீழே கிட்டத்தட்ட டயஃப்ரத்து பக்கத்தில் இதான் இங்கே வந்து வலிக்கும். அந்த மாதிரி பெயினுக்கு, வாமிட்டிங்க்கு, டயரியா, பூவரவு. ஏன்னா இது ஸ்டமக்குங்கிறப்ப ஆல் டைஜஸ்டிவ் டிசார்டர்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைடு நீடில் பண்ணக்கூடாது. ரைட் சைடு நீடில் பண்ணக்கூடாது. அதுதான் இதோட முக்கியமாக. இது கூட வந்து CV12 போட்டிங்கன்னா ஆல் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாமே. பசி இல்லாமல் இருக்குது, பூவர் அப்பிடைட்டு, டயரியா, மூச்சு விட முடியாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ST21. ஆனால் இடது பக்கம் தான். ஸோ இப்போ வந்து இதை பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே பார்த்துட்டோம். முதல்ல இருந்து பார்த்தாச்சு. ST21 வரைக்கும் பார்த்துட்டோம். கீழே வந்து ST25 இதுதான் முக்கியமாக அடுத்த பாயிண்ட். 22 இதெல்லாம் வந்து எல்லாமே லோக்கல் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 23 எல்லாமே. 24 வந்து டூச்சின் லெட்டர் தான் AML CV9 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 25 வந்து கிட்டத்தட்ட இது அம்பிளிகஸ். இதுதான் வந்து நம்மளோட தொப்பு. தொப்புல விட்டு 2 சொன்னு கீழே வெளியே இருக்கு 25. இது வந்து முக்கியமாக இந்த வரியை நினைவு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு முக்கியமான ஒரு துணை புள்ளி இது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. அதுக்கு பிறகு இன்டெஸ்டைன் அதே தான், சேம் ஆல் இன்டெஸ்டைனல் இஷ்யூஸ், கான்ஸ்டிபேஷன், டயரியா, டிசென்ட்ரி, டிஸ்டென்ஷன், பெயின் மாசஸ், அங்கே வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் எனி டைப், இம்பார்ட்டன்ஸ், irregular menstruation, எல்லாத்துக்கும் இந்த ஃபைப்ராய்ட்ஸ், சிஸ்டர், ஃபர்டிலிட்டி, லிக்கேரியா எல்லாத்தையுமே அப்பர் அண்ட் லோவர் வார்மர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் சியையும் இம்ப்ரூவ் பண்ணோம். அது முக்கியமான புள்ளி 25. இந்த 25 கூட நம்ம 50 போடணும் ஸ்க்ரீன் போயின்னு நேற்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் போகும். டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் என்னென்ன டைஜஸ்டிவ்ல இருக்குது, கான்ஸ்டிபேஷன், டயரியா, டிசென்ட்ரி, டிஸ்டென்ஷன், அக்யூமுலேஷன் ஆஃப் வயிறு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, அப்புறம் வந்து irregular menstruation, பெயின்ஃபுல் டிஸ்மெனோரியா, பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன், ஃபைப்ராய்டு இருக்கவங்க, சிஸ்ட் இருக்கவங்க, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்க, லுக்கேரியா இருக்கவங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல புள்ளி. ஆனால் நம்ம அதோட சேர்ந்து SP15 போடலாம். அதோட ஆக்சுவலாக ஒரு சுன்னு வித்தில் நான் அதாவது கிட்டத்தட்ட இதுல இருந்து நேவல்ல இருந்து 4 சுன்னு இருக்கும். 2 சுன்னு வந்து 2 சுன்னு தள்ளி போட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம இதுதான் அம்பிளிகஸ். இதுல இருந்து 2 சுன்னு, இதுல இருந்து 2 சுன்னு. ஸோ SP15 வந்து இருக்கு. இதை வந்து நீங்க 2 பக்கமே போடலாம். முக்கியமா மார்க்ஸ்